இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி மார்ச் 2026 நடத்தின குரூப் 2 டெக்னிக்கல் போஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லாமே டிகிரி லெவல், அதனால கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கஷ்டமாக தான் தோணும். பட் நீங்கள் நல்லா ஒரு புரிதல் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ண முடியும். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோஸில் 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏன் 2 கொடுக்குறேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு, தேர் ஆர் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். இஃப் 14% ஆர் கேர்ள்ஸு, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் த கிளாஸ். ஸோ இங்கே நமக்கு 14% யார் கொடுத்துருக்கான்னா கேர்ள்ஸுன்னு கொடுத்துருக்கான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்கான்னா பாய்ஸ் கேட்டிருக்கான். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 14% கொடுத்துட்டான், 50 கொடுத்துட்டான், அதனால் 50 × 14/100 போட்டு கொடுத்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ டிவைட் பண்ணோம்னா 2 × 7. ஸோ எவ்வளவு கேர்ள்ஸ் இருப்பாங்க? 7 கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? பாய்ஸ் கேட்டிருக்கான். எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இதுதான். கேர்ள்ஸ்ன்னு கொடுத்துருக்க இடத்துல நமக்கு பர்சன்டேஜ் எதில் கொடுத்துருக்கான்? கேர்ள்ஸில் கொடுத்துருக்கான். கொஸ்டின் எதில் கேட்டிருக்கான்? பாய்ஸில் கேட்டிருக்கான். ஒன்று நீங்கள் பர்சன்டேஜை சப்ராக்ட் பண்ணிக்கணும். 14% கொடுத்துருக்கானா, 100லேருந்து சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வந்துடும்? 86% வந்துடும். இதை பண்ணுறதுக்கு நமக்கு மல்டிப்ளேஷன்லாம் கொஞ்சம் பெருசாக வரும். அதனால அப்படி பண்ணாமல் நம்ம 14% எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ வந்துச்சு? 7 கேர்ள்ஸ்னு வந்துச்சா, அதை 50லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 43 வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா 43 பாய்ஸு. ஸோ கொஸ்டின் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை என்ன பண்ணியிருப்பான்னா இந்த இடத்துல நாட் கேர்ள்ஸ்ன்னு கொடுத்துருப்பான். இப்போ சப்போஸ் இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்குவோம், நாட் கேர்ள்ஸ்ன்னு கொடுத்துருந்தான்னா நிறையா பேர் என்ன பண்ணுவான்னா இந்த நாட்டுங்கிற வார்த்தையை கவனிக்கவே மாட்டான். கேர்ள்ஸ் அப்படின்னா எவ்வளோ கேர்ள்ஸ்ன்னு கேட்டிருக்கான், ஆன்சர் 7 போட்டுருவான். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்காமல் பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் 25 out of 25 வாங்கி கவர்மெண்ட் ஜாப்ஸ்குள்ளே போக முடியும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த கிவன் சீரீஸ். இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே இன்னொரு சீரீஸ் பார்த்துருந்தேன், ட்ரிபிள் சப்ராக்ஷன் போயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இது 2 சப்ராக்ட் பண்ணணும், அடுத்து இது 2 சப்ராக்ட் பண்ணணும், சப்ராக்ஷன். இப்போ கிடைச்ச ஆன்சர்ஸை மறுபடியும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அங்கேயும் நம்ம கிடைச்ச ஆன்சர்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது தான் வரும். அந்த கொஸ்டின் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், நம்ம பார்த்தோன்னெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 4 பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? 4 கொடுத்துருக்கான். 4 நான் என்ன பண்ணுறேன்னா 2² × 1 எழுதுறேன். பார்த்துங்க, 2² × 1. 2² என்னதுன்னா 4, 4 × 1 என்னதுன்னா 4. அடுத்து 18 வந்து 3² × 2 எழுதுறேன். அதாவது 3² எவ்வளோதுன்னா 9, 9 × 2 என்னன்னா 18. அடுத்தது 100 என்ன பண்ணுறேன்? 5² × 4 எழுதுறேன். 5² எவ்வளோதுன்னா 25, 25 × 4 என்னதுன்னா 100. அடுத்தது 6² × 5 எழுதுறேன். அப்போ நான் 6² என்னதுன்னா 36, 36 × 5 என்னன்னா 180. அடுத்தது 7² × 6, 7² என்னதுன்னா 49 × 6 பண்ணும்போது 54, ரிமைண்டர் 5, 6 4s are 24, 24 29. ஸோ 294 வருது. அடுத்தது 8² × 6 எடுத்தோமா 7. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 2², அதாவது 1 × 2², 2 × 3², 4 × 3 × 4² போடணும். ஸோ 4 எவ்வளவு? 4² எவ்வளோதுன்னா 16. ஸோ 16 × 3 நமக்கு என்ன வந்துடும்னா 48 வரும். ஸோ இதோட ஆன்சர் 48. ஸோ கொஞ்சம் யோசித்தா கிடைக்கும். இதுக்கு ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறதுனால தப்பு இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். திருப்பி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் படித்து எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் டவுட் இருக்குனாலும் என்னோடய கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸை கம்பல்சரி நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.